Was hast du gemacht? And what did you do? Das letzte Jahr arbeiten Sie. ஸோ லாஸ்ட் இயர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் இது. Meine Hochzeit in Spanien, Leben und Studieren in Zürich, Prüfung, Urlaub und ein Fest, allein in der Stadt. ஸோ இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு நீங்கள் இதில் எந்த டைட்டில் மேட்சிங்காக இருக்கோ நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். படிங்க. Julia, das letzte Jahr war echt spannend. Es ist well passiert. Ich habe meine Ausbildung zur Organoptikerin beendet. Im Juni habe Not stressing. Zum Glück habe ich gute Noten bekommen. Dann bin ich mit einer Freundin nach Spanien geflogen. Mit Bürger dort gelbet und spricht Spanisch. Wir haben ein Auto gemietet und sind 3 Wochen lang durch das Land gefahren. Wir haben auch Lillys Freunde in Madrid besucht. Im August hat meine Schwester geheiratet und ich habe mit ihr zusammen das Fest organisiert. Das war viel Arbeit, aber die Hochzeit war wirklich romantisch. Viele Freunde und Verwandte sind gekommen und wir haben zusammen gefeiert. மீனிங் சொல்றீங்களா? எஸ் மேம். லாஸ்ட் இயர் வந்து ரியலி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்புறம் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து நிறைய நடந்தது. அவங்க வந்து அவங்களோட ட்ரைனிங்கா வந்து லாஸ்ட் இயர்ல வந்து முடிச்சிருக்காங்க மேம். ஜூன்ல வந்துட்டு அவங்களோட எக்ஸாம்ஸ் வந்து இருந்திருக்கு. என்ன ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க? ஆப்டிஷியன். அவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க மேம் அந்த கோர்ஸ்ல வந்துட்டு. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்கியா அவங்க வந்து நல்ல கிரேட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல கிரேட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஸ்பெயின்ல இருக்காங்க மேம். ஸ்பெயின் வந்து ஃப்ளூவா பேசுவாங்க. தான் வினிஷ் மிட் einer Freundin, அவங்களே ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்டோட. லில்லி வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்பானிஷ் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கார் வந்து விக்கிறாங்க. விக்கல, ein Auto gemietet, ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு und sind 3 Wochen lang durch das Land gefahren. ஸோ அந்த 3 weeks long வந்து அந்த ஃபுல் லேண்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துருக்காங்க. எஸ் மேம். அவங்க வந்து லில்லியோட ஃப்ரெண்ட் வந்து மேட்ரிட் அப்படிங்கிறவங்களையும் அவங்க வந்து பார்த்திருக்காங்க மேம். மேட்ரிட்ல we are haben auch Lillys Freunde in Madrid besucht. ஸோ லில்லியோட ஃப்ரெண்ட் வந்து மேட்ரிட்ல விசிட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட்ல வந்துட்டு அவங்களோட சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஆனிச்சு மேம். அங்க வந்து அவங்க வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு, அந்த செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அங்க வந்து நிறைய ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெட்டிங் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாங்க, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன டைட்டில் மேட்ச் ஆகுது? Meine Hochzeit in Spanien. நல்லா பாருங்க. மைனா ஹாக்சைட்னா அவங்களோட மேரேஜ், என்னோட மேரேஜ் ஸ்பெயின்ல அப்படின்னு சொல்லிட்டோம். ஏ மேம். சி மேம். சி. So exams, vacation, festival. Okay, next. படிங்க. Jonas, ich bin letztes Jahr umgezogen, wohne jetzt in Zürich und studiere Biology. Im Herbst habe ich mein Studium
angefranzen. Zuerst habe ich keine Wohnung gefunden, aber ich habe immer weiter gesucht und jetzt habe ich ein Apartment im Zentrum. Das hat mir gleich gefallen. Meine Freundin ist dann auch nach Zurich gekommen. Sie studiert Mathematik. Vorher hat sie in Bern gewohnt. Aber jetzt leben wir zusammen. Für zwei Leute ist die Wohnung etwas klein, aber es geht. Wir sind sehr aktiv und haben schon viele Leute kennengelernt. Das ist toll. Und ich habe jetzt ein neues Hobby. Ich spiele Tennis. Ich habe an einem Kurs teilgenommen und es macht wirklich Spaß. Vielleicht melde ich mich bald in einem Verein an. ம் ஸோ யோனஸ்ங்கிறவங்க தான் இதை சொல்றாங்க. யோனஸ் ம் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மூவ் பண்ணிட்டாங்களாம். இப்போ ம் கரண்டா வந்துட்டு சூரிஷ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ம் அங்க ம் வந்துட்டு பயாலஜி வந்து படிச்சிட்டு இருக்காங்களாம். ம் ஸோ இன் டர்ம்ஸ் டு ஆட்டம் சீசன் அப்போ அவங்க வந்துட்டு ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ம் அதுக்கப்புறம் கைனா அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்க ஜூஎஸ்ல வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த அபார்ட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் எப்படின்னா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் கரண்டா வந்துட்டு அபார்ட்மெண்ட் பார்த்துருக்காங்க, ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ம் அண்ட் எஸ்ட் ஹேபர் இன் அந்த அபார்ட்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னா சென்ட்ரம், அதாவது சென்ட்ரியா இருக்கு அந்த சிட்டியோட. So, அதுக்கப்புறம் zuerst habe ich keine Wohnung gefunden. At first வந்து வீடே கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறமா தேட தேட தான் அவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் சென்ட்ரம்ல கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் த சிஸ்டம் மியா இமிடியேட்டா ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தாங்க. அது ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ம் ம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட ஜூரிஷ்க்கு வந்துட்டு மூவ் பண்ணிட்டாங்க. ம் அதுக்கப்புறம் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க. ம் பிஃபோர் வந்துட்டு பெர்ன்ல பெர்ன்ல இருந்தாங்க. பேர்ன்ல வந்துட்டு இருந்தாங்க. ம் அதுக்கு பட் பேர்ன்ல இருந்தாலுமே அவங்க டூகெதரா தான் அங்க வந்துட்டு இருந்தாங்களாம். ம் அப்போ அதுக்கப்புறம் பெர்ன்ல இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கிறாங்க. Aber jetzt இப்போ கரண்டா they are living together. ம் அதுக்கப்புறம் டூ பீப்புள்ஸ் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களாம். அது ரொம்ப சின்னதா தான் இருக்குமா. அதுல வந்து டூ பீப்புள்ஸோட இருக்காங்களாம். ஆபர் இட் வாஸ் For zwei Leute ist die Wohnung etwas klein. For two people, the apartment is somewhat small. But okay. அதுக்கப்புறம் விஎஸ்என் சேர் ஆக்டிவ். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு மூவ் ஆன் நிறைய பேர் ஆகிட்டாங்க. தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நியூ பீப்புள் நிறைய பேர். This is all. That is great. அதுக்கப்புறம் அவங்களோட நியூ ஹாபிஸ், கரண்டா அவங்களோட நியூ ஹாபிஸ் வந்து டென்னிஸ் ப்ளே பண்றது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அது வந்து ரொம்ப ரியலா ஃபன்னாவே இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கிளப்புக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். soon perhaps soon உடனே வந்து ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க, ரெஜிஸ்டர். ஓகே, இதுக்கு என்ன டைட்டில்? Leben und studieren in Zurich. ஓகே. ஜீவிதா, நீங்களும் படிச்சீங்களா இது நேத்து? மேம் அப்பா இன்னைக்கு தான் மேம் புக் சரி ஜெராக்ஸ் போட்டுருந்தாங்க. சரி, இன்னைக்கு எடுத்துடுங்க சரிங்களா? நான் குரூப்ல அனுப்புறது எல்லாமே எடுக்கணும். சரிங்க மேம். ஓகே. Was ஓகே. haben Julia und Johannes letztes Jahr gemacht? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்றது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதை நீங்க நோட் பண்ணிட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லணும். இது என்னன்னா அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க வந்து தேர்ட் பர்சனை பத்தி பேசுற மாதிரி நீங்க சொல்லணும். இஷ் இருக்கிற இடத்துல வந்து ஜி வந்துச்சுன்னா அடுத்தது என்ன வரும்? verb haben எப்படி வரும்? ஜி ஹேட். புரியுதா? ஜி ஹேட் அவங்களுடைய ஹவுஸ் பில்டிங், அவங்களோட ட்ரைனிங். அப்ப அவங்களுடைய அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? seinen Ausbildung zur Augenoptikerin beendet.
Im Juni hat sie seine Prüfungen geschrieben. ஸோ எல்லாம் அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே தேர்ட் பர்சனுக்கு நீங்கள் மாற்றி சொல்லணும். சரிங்களா? எஸ் மேம். அதுக்கப்புறமா ஜெனிட்டிவ் நம்ம 4 இது பார்த்துருக்கோம்ல, நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ், ஜெனிட்டிவ். ஜெனிட்டிவ்னா என்னதுன்னா பொசசிவ் ஆர்டிக்கல். இப்போ டி ஸ்வெஸ்டர் ஃபான் யூலியா, யூலியாவோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? யூலியாஸ் ஸ்வெஸ்டர். கரெக்டா? Yes, ma'am. அதே மாதிரி டி ஃப்ராய்டின் ஃபான் யோனாஸ். ஆல்ரெடி எஸ் இருக்கு, திருப்பி இன்னொரு எஸ் ஆட் பண்ண முடியாது இல்லைங்களா இங்க, அதனால மேல ஹைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இங்க எஸ் இல்ல, வெறும் யூலியா தான் அவங்களோட நேம். யூலியாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது யூலியாஸ் ஸ்வெஸ்டர், எஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்வெஸ்டர் போடுவோம். ஆல்ரெடி எஸ் இருந்த பேருக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் எஸ் போட்டா கரெக்டா இருக்காது. அதனால மேல வந்து கமா போட்டிருக்காங்க பாருங்க, அப்போஸ்ட்ரோஃபி கமா போட்டிருக்காங்களா? Yes, ma'am. யோனாஸ் ஃப்ராய்டின். எதுக்கெல்லாம் இந்த அப்போஸ்ட்ரோஃபி கமா வரும் மேல அப்படின்னா, இந்த இதுக்கெல்லாம் பீட்டா சிம்பிள், டபுள் எஸ்ஸெட்டுக்கு எக்ஸ் ஜெட், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேலே வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி கமா வந்துடும். மற்ற எல்லாத்துக்குமே எஸ் ஆட் பண்ணிக்கணும், அவங்களுடைய சிஸ்டர் இல்லை அவங்களுடைய பிரதர். ஓகேவா? Okay, ma'am. ஸோ ஃப்ரம் வைஸ் கொலிகின் அப்போனா வைஸோட கொலீக் கேர்ள். மார்க்ஸ் ப்ரூடர் அப்படின்னு அப்படி அப்போஸ்ட்ரோஃபி கமா போட்டாங்கன்னா மேக்ஸோட பிரதர். லிஸ் ஃப்ரைண்ட் அப்படின்னா லிஸோட ஃப்ரெண்ட். புரிஞ்சுதா? Yes, ma'am. வேர் ஹேட் வாஸ் கெமாக்ட். இங்க வந்து இது யார் பண்ணா, யோனாஸா யூலியானா நீங்க போடணும் என்ன பேருன்னு. டேஷ் ஹேட் சைன் ஸ்டூடியோம் பெகானன். இது யாரு? யோனாஸ். ஓகே. அப்போ டேஷ் இஸ் துஷ் ஃபேனியன் கெரைஸ்ட். யூலியா மேம். யூலியா. அதுக்கப்புறமா டேஷ் ஹேட் eine Wohnung gesucht. Jonas. யோனாஸ். அப்புறம் யூலியா மேம். hat in Spanien gewohnt. யூலியா மேம். Okay. Dash hat ihre Ausbildung abgeschlossen. யூலியா மேம். Julia. Dash ist von Bern nach Zürich gezogen. Jonas. யோனாஸ் ஓட ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் தான் மேம். அப்போ யோனாஸ் போட்டு மேல அப்போஸ்ட்ரோஃபி இந்த கமா போட்டு ஃப்ரெண்டின். ஓகேவா? எஸ் மேம். அப்புறம் next dash hat in Sommer geheiratet. யூலியா ஸ்வெஸ்டர் மேம். Julias Schwester. Okay. அப்புறம் dash hat eine Hobby gefunden. Jonas. Okay. Next அடுத்த இதுக்கு போய் Lesen Sie die Texte in 3a und die Sätze 3c. So 3a-வும் c-யும் பார்த்துட்டு markieren Sie alle Verben in perfect. Perfectல இருக்கிற verbs மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ gefunden, gereist, இந்த பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ரெகுலர் வேர்ப்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜிஇ ப்ளஸ் கடைசியில் டி வரும் ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு. ஓகேவா? அதே மாதிரி வேர்பன் வித் ஐஇஆர்இஎன்க்கு முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கடைசியில் இஎன் எடுத்துட்டு டி போடுவாங்க. பசியரன் வந்து பசியர்ட், டெலிஃபோனியரன் டெலிஃபோனியர்ட். ஞாபகம் இருக்கா இது? A1லயே முடிச்சோம்ல. அப்புறம் irregular verbsக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஜிஇ கடைசியில் இஎன் நடுவில் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் இருக்கும். செப்பரபிள் வேர்ப்ஸ்க்கு நடுவுல ஜிஇ இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி இன்னும் நிக்ட் நான் செப்பரபிள் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கடைசியில் டீல முடியும்.
ஓகேவா? எஸ் மேம். ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு வேர்ப்ஸ் வித் ஐ யாருன்னு, irregular verbs trend barren verb und nicht trend barren verb. ஸோ இது வந்து உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுவீங்க, பர்ஃபெக்ட் டென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். வாஸ் ஹேட் கிரேட்டா லெஸ்டர்ஸ் யார் கெமாக்ட். லாஸ்ட் இயர் வந்து கிரேட்டா என்ன பண்ணாங்க, ஹோரன்சி ஆர்டினன்சி தி பில்டர். இது 1 2 3 4 ஆர்டர் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். Ach ja, es ist viel passiert. Letztes Jahr habe ich zum Beispiel meinen Freund kennengelernt. Eine Freundin von mir hatte Geburtstag und hat eine Party gefeiert. Da habe ich Jan zum ersten Mal getroffen. Wir haben den ganzen Abend geredet und getanzt. Naja, und dann haben wir uns gleich am nächsten Tag wiedergesehen. Und seitdem treffen wir uns fast jeden Tag. Im Sommer sind wir zusammen für eine Woche in die Berge gefahren. Dort sind wir jeden Tag gewandert. Das hat mir gut gefallen. Mein Job ist oft stressig und im Urlaub habe ich mich richtig ausgeruht. Was noch? Ach ja, ich mache ja viel Sport. Ich gehe ins Fitnessstudio und jogge viel. Und letztes Jahr bin ich zum ersten Mal einen Marathon gelaufen. Ich habe natürlich nicht gewonnen, aber das Mitmachen war toll. Und ich war letztes Jahr zum ersten Mal in Berlin. Ich bin mit einer Freundin gefahren und wir haben viele Sehenswürdigkeiten besichtigt. Geschlafen haben wir in einer Jugendherberge. So war es nicht so teuer. Mal sehen, welche Reisen ich dieses Jahr mache. கண்டுபிடிச்சிங்களா? ஏடிபிசியா மேம்? எது ஃபர்ஸ்ட் ஒன்? எது ஏவா மேம்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா Ach ja, es ist viel passiert. Letztes Jahr habe ich zum Beispiel meinen Freund kennengelernt. ஸோ என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறது. Eine Freundin von mir hatte Geburtstag und hat eine Party gefeiert. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து பர்த்டே பார்ட்டியில அவங்கள மீட் பண்ணேன். Da habe ich Jan zum ersten Mal getroffen. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். Wir haben den ganzen Abend geredet und getanzt. ஸோ ஹோல் டே we were dancing and speaking. இப்போ சொல்லுங்க எதுன்னு. சி மேம். Naja, und dann haben wir uns gleich am nächsten Tag wiedergesehen. Und seitdem treffen wir uns fast jeden Tag. Im Sommer sind wir zusammen für eine Woche in die Berge gefahren. Dort sind wir jeden Tag gewandert. Das hat அதுக்கப்புறமா 1 வீக் எங்க போனாங்க? பர்கே கெஃபாரன். பர்கேனா மவுண்டன்ஸ். எஸ் மேம். ஏ மேம். mir gut gefallen. Mein Job ist oft stressig und im Urlaub habe ich mich richtig ausgeruht. Was noch? Ach ja, ich mache ja viel Sport. Ich gehe ins Fitnessstudio und jogge viel. Und letztes Jahr bin ich zum ersten Mal einen Marathon gelaufen. டி மேம். Ich habe natürlich nicht gewonnen, aber das Mitmachen war toll. Und ich war letztes Jahr zum ersten Mal in Berlin. Ich bin mit einer Freundin gefahren und wir haben viele Sehenswürdigkeiten besichtigt. Geschlafen haben wir in einer Jugendherberge. So war es nicht so teuer. Mal sehen, welche Reisen ich dieses Jahr mache. இப்போ ஓகேவா? ஓகே மேம். நான் அதுதான் சொன்னேன், டிரான்ஸ்கிரிப்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன்னா, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் இது வந்து பெரிய டைலாக்ஸாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லாமையே நீங்கள் கேளுங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களால் எடுக்க முடியும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் மறுபடியும் ப்ளே பண்ணும்போது அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதே டைலாக் ஆல்ரெடி பேசின டைலாகே நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சத்தமாக படித்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த டைலாகு எதுவாக இருந்தாலுமே சத்தமாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆடியோ தான் உங்களுக்கு அந்த அலங்கு ஆப்லேயே இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் இருக்குது. அது இல்லாமல் தவிர நான் குரூப்பில் கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்.
பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆடியோ எல்லாம் எதுவுமே இல்லாம தான் கேட்கணும், எனக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே இல்லாம பார்க்காம நீங்க கேளுங்க. செகண்ட் டைம் ப்ளே பண்ணும்போது அதை செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களால எடுக்க முடிஞ்சுது. அப்பதான் உங்களோட ஹியரிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒக்காபுலரி நல்லா படிங்க, லிசனிங் நல்லா கேட்டுகிட்டே இருங்க. இந்த கிளாஸோட மட்டும் விட்டுடாதீங்க. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டு ஆகணும். இப்போ A1 வந்து ஈஸியாக போயிடுச்சு, ஆனால் A2 அப்படி கிடையாது. இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். எல்லா வேர்ட்ஸுமே கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சென்டென்ஸு இப்போ A1ல் வந்து சிம்பிள் ஈஷ் காம, ஈஷ் ஹைஸ, ஈஷ் ஓன, அந்த மாதிரி அது சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் இருக்கும். ஆனால் A2ல் அப்படி கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லணும். ஒரு சென்டென்ஸோட முடிக்கிறது கிடையாது A2ல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எஃபர்ட் போடுங்க. ஆல்ரெடி இருக்கிற டயலாக்ஸே பேசி 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 பாருங்கள். அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? எஸ் மேம். ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க. இப்போயும் நீங்கள் நல்லா தான் படிக்கிறீங்க, நல்லா தான் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. சரிங்களா? எஸ் மேம். மேம் ஆடியோ அனுப்புவீங்களா மேம்? ஆடியோ தான் இதில் இருக்குல்லம்மா, அலாங்கோ ஆப்பில். அதில் கேட்கலாம்ல நீங்கள். மேம் என்னென்ன ஆப் மேம்? புரியல மேம். அலாங்கோ ஆப் இருக்கு இல்லைங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. யார் பேசுறது? ஜீவிதாவா? எஸ் மேம். சாரி ஜீவிதா, உங்களுக்கு தெரியாதா இது? எஸ் மேம். நேற்று சொல்லலையா நான்? நோ மேம், சொல்லலைங்க மேம். இந்த மாதிரி alango.netன்னு ஒரு ஆப் இருக்குமா, ALLANGO. ANGO. நான் என்னோட டெஸ்க்டாப்ல தெரியுதா? எஸ் மேம். இந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா, எஸ் மேம். இது ஆப் கிடையாது, இது வெப்சைட். ஓகேவா? எஸ் மேம். ஸோ இது வெப்சைட்ல வந்து இங்க வந்து நீங்க என்ன புக்கு தேடுறீங்களோ அதோட நேம் போட்டுடணும். நெட்வொர்க் நாய் A2 கோர்ஸ் புக் தானே நம்ம இப்போ பார்க்குறோம். ஊபங்ஸ் புக்குன்னா ஊபங்ஸ் புக் போடலாம். இப்போ நம்ம கோர்ஸ் புக் பார்க்குறோம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகும். எஸ் மேம். இதை கிளிக் பண்ணிட்டு கோ டு மீடியா. எஸ் மேம். இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுலயே வந்து எல்லாமே இருக்கு. பேஜ் நம்பர் 3லயே வந்து நம்ம இப்போ ஆடியோ கேட்குறோம் இல்லைங்களா, அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் இதில் தான் இருக்கு. எஸ் மேம். வீடியோட டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அப்புறம் புக் ஆன்சர்ஸ் இருக்கு. எஸ் மேம். இப்போ நம்ம என்ன பேஜ் பார்க்குறோம்? பேஜ் நம்பர் 11 இல்லையா? பேஜ் நம்பர் 11ல இது பாருங்க, ஆடியோ 1 2 3 4 அந்த ட்ராக் கூடவே இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் கூட செக் பண்ணலாம். அடுத்தது இந்த வேர்ட் ஷார்ட் சூப்பர், இது கூட நீங்க பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்றது, வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது, ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு, இது கூட நீங்க பண்ணலாம். யா மேம். ஓகேங்களா? இதுல வந்து வீடியோஸ் கூட இருக்கு. வீடியோஸ் கூட பேஜ் நம்பர் 15ல ஒரு வீடியோ இருக்கு. ஓகே மேம். அந்த வீடியோ கூட நீங்க செக் பண்ணலாம். எஸ் மேம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே, வெல்கம். ஓகே, அப்புறம் இது வந்து வாஸ் ஹேப்பன்ஸ் லெஸ்டன்ஸ் யார் கெமாக்ட். நீங்க என்ன பண்ணீங்க? ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவங்களோட டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது ஆடியோ பேசுனது அதை எடுத்துட்டு நீங்க உங்களோட இதை பத்தி எழுதலாம். ஷைபன்சி ஐனன் டெக்ஸ்ட் வி இன் த்ரை 3Aல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, 2 டெக்ஸ்ட் நம்ம படிச்சோமே இப்போ, அந்த ஹெல்ப்பும் எடுத்துட்டு உங்களை பத்தி எழுதலாம். இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணலை லாஸ்ட் இயர்னா நீங்களாவே ஒரு இமேஜின் பண்ணிட்டு நீங்களாவே ஒரு ஸ்டோரி எழுதுங்க உங்களை பத்தி. ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறதுக்கு, கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ பெட்டரா ஆகும். சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ Aussprache சேஹா. சேஹா வந்து எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? சேஹா வந்து இஷ்ல இருக்கிற அந்த சவுண்டா இல்லை ஆக்ட்ல இருக்கிற அந்த சவுண்ட் வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இஷ்ல இருக்கிற சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் கிராஸ் பண்ணணும். ஆக்டில் இருக்கிற சவுண்டுன்னா இந்த பாக்ஸில் கிராஸ் பண்ணணும். ஓகேவா?
Okay, ma'am. Eins, Tochter, Tochter. zwei, machen, drei, echt, Echt. vier, möchten, Nicht. fünf, nach, Nach. sechs, nicht, Nicht. sieben, Kirche, Kirche. acht, besuchen, Besuchen. ஸோ இஷ்ல என்னென்ன வேர்ட்ஸ் வருது? Nicht, ma'am. நிஷ்ட். அப்புறம் Nisten, நிஷ்டன். nicht, நிஷ்ட். எஷ்ட் கூட. எஷ்ட். Nicht. மொஸ்டன். நிஷ்ட். கிர்ஷ. மற்றதெல்லாம் இந்த சவுண்டு. ஆக்ல டாக்டர், மாக்கன், நாக், பெசூக்கன். yes, ma'am. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எந்த இடத்துல இஷ்யூ எந்த இடத்துல அக்க சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ அதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். நாக் ஆ ஓ உ உன் ஆ உ சேஹா வி இன் ஆக்ட். ஸோ ஏஓயு இல்லை ஏயுக்கு அப்புறமா சிஹெச் வந்ததுன்னா ஆக்டில் என்ன சவுண்டோ அந்த சவுண்டு தான் வரும். சரிங்களா? அதை தவிர்த்து இதை தவிர்த்து ஏஓயு ஏயு இதை தவிர்த்து மற்ற என்ன லெட்டர்ஸ் நடுவில் வந்து அதுக்கப்புறமா சிஹெச் வந்ததுன்னா இஷ்ல என்ன சவுண்டோ அந்த சவுண்ட் வரும். புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது என்ன சவுண்ட் வரும்? Durch, ish, ma'am. டோஷ். அப்புறம் Open and act, ma'am. அப்புறம் Expression. ஸ்பெஷன். Manchmal. மன்ஷ்மால். Manchmal. Sprasha. ஸ்ப்ராக்கு. Sprasha. அக்கால இருக்கிற சவுண்ட் ஏஓயு ஏ வருதா, ஏக்கு அப்புறமா சிஹெச் வருது, அப்போ அக்ட்ல க்கு சவுண்ட் என்ன வருதோ அதுதான். சரிங்களா? Yes, ma'am. அப்புறம் Sight, ஆக்சைட். Oxide. Book. Bush, புக். bush, ish, ma'am. ஃபிலைஷ்ட். Flash. Ish, ma'am. காக்கன். Cocken. பியூஷர். Pusher. ஓகேவா? Yes, ma'am. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓல்ட் இயர் காமன் வில் யூ கம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேன் ஜிடி ஃபோட்டோஸ் அண்ட் லுக் அட் த ஃபோட்டோஸ். ஓ இஸ்ட் பென் வாஸ் மார்க்டர். பென் எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு? இதை பார்த்தா என்ன தெரியுது? பென் எங்கே இருக்கிறாரு? ஓ இஸ் பென். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு கேட்கலாம். கீழே அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை படிங்க. எஸ் இஸ் ஸோ ஷான் இன் ஓபர்ஸ்டார்ஃப் aber morgen fahre ich wieder zurück. So it is so nice in Oberstdorf. அந்த ஒரு வில்லேஜ்க்கு போயிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பட் டுமாரோ ஐ வில் அகெயின் ட்ராவல் பேக். வேர் கேன் த நைன் சாகன் ஹூ கேன் சே நோ. இந்த திங்ஸ் எல்லாம் பிரெட் சீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் யார் நோன்னு சொல்ல முடியும்? Old year morgen abend kommen, will you come tomorrow evening? Es gibt Spezialitäten aus dem Allgäu. So there are specialities from Allgäu. அப்பனா இவர் எங்க இருக்கிறாரு? ஓ இஸ் பென். Oberstdorf. Village. Oberstdorf. Ben is im Allgäu. Allgäuல இருக்கிற இன் ஓபர்ஸ்டார்ஃப். ஓகேவா? Yes, ma'am. ஸோ என்ன பண்றாரு?
அவர் ஏதோ வாங்குறாரு இல்லைங்களா? எஸ் மேம். ஸோ என்ன வாங்குறாரு சொல்லுங்க? ஸ்பெஷாலிட்டின்னு வாங்குறாரு. ஆல்கோவில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் வாங்குறாரு. அதை எப்படி சொல்வீங்க? என்ன மறந்துட்டீங்களா? நான் அன்னைக்கு தான் நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன். கவுஃபனுக்கும் ஐன் கவுஃபனுக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம். படிங்க, சொல்லுங்க. காஃபன்னா வாங்குறது தானேங்க? வாங்குறது தான். எப்போ கவுஃபன் யூஸ் பண்ணுவோம், எப்போ ஐன் கவுஃபன் யூஸ் பண்ணணும்னு நான் அன்னைக்கு முந்தானே எடுத்தேன். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்க. ஸோ erkauft Spezialitäten ein. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வாங்கினேன். என்னன்னு குறிப்பிடல. அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த ஊரில் இருக்கோ அதெல்லாம் வாங்குறாரு. ஸோ erkauft. ஸ்பெஷலிஸ்ட் ஓகேவா? எஸ் மேம். அந்த ஸ்பெஷாலிட்டேட்டன்ல ஏக்கு மேல உங்களோட போடணும். டேட்டன். ஓகேவா? எஸ் மேம். ஓகே. Next, lesen Sie die Nachrichten von Ben's Freunden, ordnen Sie Ben's Antworten so. ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கீழே எஸ்எம்எஸ் டைப் பண்ணுறாரு. ஃபீலிக்ஸு மார்வின் லியாவுக்கு வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுறாரு. இப்போது இவர் பென்னோட ரிப்ளை என்னவா இருக்கும் இதுக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த 3 ரிப்ளைஸ் வந்து இந்த 3 யார் யாருக்கு என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு. இங்கே ஷார்ட் ஃபார்ம்ஸ் இந்த மெசேஜ் அப்படின்னா தஸ் மார்க்கிஷ் அப்படின்னா தட் ஐ வில் டூ தட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மார்க்கிஷ் ஷார்ட் ஃபார்ம். மார்க்கிஷ் அப்படின்னா ஐ வில் டூ தட். இஷ் காமெகேன் அப்படின்றதுக்கு வெறும் காமெகேன். இஷ் ஹாபர் டிஷ் லாங் நிக்ட் கெசேயன், ரொம்ப நாளாக நான் உன்னை பார்க்கல, லாங் டைம் நோ சீயிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் லாங் நிக்ட் கெசேயன். அதுக்கப்புறம் எஸ் ஆலஸ் டா எல்லாமே இருக்கு அப்படின்னா ஆலஸ் டா. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Lang nicht gesehen, komme gern, kann ich was mitbringen. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்னா மேம்? நல்லா படிங்க. நான் ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து ஃபீலிக்ஸ் அனுப்புறாரு. Nein, alles da. Come einfach. No, everything is there. Come simply, just come. Simply come. Okay. Ich kann erst später, muss arbeiten, Überstunden ist das auch okay. So I'll come little later, have work, overtime. Überstunden, overtime. Is that auch okay? Is that okay? Aber sicher kein Problem. Bring Tiger mit. Tiger na dog. Dog oda name. Okay, Markish. Danke für die Einladung. Ich kann leider nicht.
Oh, das ist aber schade. Was ist denn das? Was is then lost? So என்ன ஆச்சு அப்படின்னா பெசுக மைனன் father visiting my father er had the grip he has a flu-னா fever. ஓகேவா? எஸ் மேம். அதுக்கப்புறமா இது வந்து while வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. whileன்னா because. ஸோ இதை நீங்க மேட்ச் பண்ணுங்க. அடுத்தது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. பென் எதுக்கு என்ன எழுதுறாரு ஆக்சுவலி? While sie zum Essen einladen will because he wants to invite them for to Dinner. eat. சாப்பிட இன்வைட் பண்றாரு. டி ஃபீலிக்ஸ் காம்ட் கேன். ஸோ ஃபீலிக்ஸ் வந்தவர் வரேன்னு சொன்னாரு. இ மேம். வைலர் பென் லாங் நிட் கெசேன் ரொம்ப நாளா பார்க்கல அதனால வரேன்னாரு. மார்வின் காம் ஸ்பேட்டர். ஏ மேம். நல்லா பாருங்க. சி மேம். வைலர் ஆர்பைட்டன் முஸ் ஒர்க் இருக்கிறதுனால லேட்டரா வர. மார்வின் பிரிங்ஸ் einen Hund mit. ஏன் அவரோட டாக் கொண்டு வராரு? டி மேம். because Ben likes him. While Ben ihn gern mag. லியா kann nicht kommen. லியாவால வர முடியல. because she is visiting her father. ஓகே இந்த while எப்படி யூஸ் பண்ணோம் நீங்க இருக்கு சொல்றேன் நான். ஓகே லியா can nicht kommen. sie besucht ihren Vater. ரெண்டும் செப்பரேட் வேர்ட்ஸ் பாத்தீங்களா? இதுவும் மெயின் சென்டென்ஸ் இதுவும் மெயின் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். லியா வந்து வர முடியாது அது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ். she visits her father அது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ். ஸோ இது ரெண்டுமே சேர்க்கணும்னா while யூஸ் பண்ணும். பிகாஸ் லியால வர முடியாது ஏன்னா பிகாஸ் ஸோ she is visiting her father. அப்போ எப்படி மாறுது பாருங்க. ரெண்டுமே ஒன்று சேர்த்தா லியா can nicht kommen இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கு. இது வந்து சபார்டினேட் இது மெயின் கிளாஸ் இது சபார்டினேட் கிளாஸா மாறுது. பிகாஸ் நம்ம ஏதாவது ரீசன் கொடுத்து சேர்க்கணும் இல்லைங்களா? பிகாஸ் while போட்டு ஜி இயரன் ஃபாட்டர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற வேர்ப் வந்து கடைசியில வந்துடும். ஓகேவா? எஸ் மேம். செகண்ட் பிளேஸ்ல தனித்தனி சென்டென்ஸா இருக்கும் போது ரெண்டு ஒன்னா சேர்க்கும் போது அந்த செகண்ட் சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸை நம்ம சேர்க்கிறோமோ எதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ரீசன் கொடுத்து சேர்க்கிறோமோ அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ப் வந்து கடைசியில போடணும். while sie ihren Vater besucht. அடுத்தது Ben schreibt den Freunden will sie einladen. Ben schreibt den Freunden இங்க என்ன வரும்? while sie einladen will. while sie einladen வந்து இந்த பிளேஸ் வந்துடும். வில்லுன்னு இருக்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து கடைசியில போயிடும். because he wants to invite. Felix kommt gern. while Ben lange nicht gesehen hat. hat என்றது கடைசியில வந்துடும். இந்த ஃபுல் வேர்டு வந்து இங்க போடணும். ஓகேவா? எஸ் மேம். ஓகே was for zusammen. இது while வச்சு நீங்க தான் சென்டென்ஸ் எழுதணும்.
சரி நீங்க என்ன பண்ணுங்க, இது ஹோம்ஒர்க்கா எனக்கு எழுதி கொடுங்க. எஸ் மேம். சரிங்களா? சி சி வந்து இதுக்கும் இதுக்கும் நீங்க மேட்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 1 இ, இந்த 1 ஈக்கு மேட்ச் ஆகுது. வென் லாட் seine Freunde ein, கமா போட்டுட்டு வைல் ஏர் வீடர் டா இஸ்ட்ன்றது கடைசியில வருது. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து கடைசியில போடணும், அவ்வளவுதான். சரி இதை ட்ரை பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் மறுபடியும் கரெக்டா இல்லையான்னு.